ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கருவேப்பிலை களி தாங்க. இது எப்படி பண்ணணும்னு பாருங்கள். வீட்டில் இருக்கிற கருவேப்பிலை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து மிக்சியில் அடிச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு பச்சரிசி மாவு, கொழுக்கட்டை மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது நான் 1 கப் எடுத்திருக்கேன். இந்த 1 கப் மாவை தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா எவ்வளோ தண்ணி ஊற்ற முடியுமோ தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. ஏன் அப்படின்னா சுக்கும் ஏலக்காவும் எடுத்திருக்கேன். நான் மாவு ஏன் நான் தனியாக கரைக்க சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மாவு அடுப்பில் இது பண்ணும்போது காய்ச்சும்போது உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ நான் நெய் விட்டு கொஞ்சம் கடாயில் சூடு பண்ணிவிட்டு கரைச்சி வச்சுருந்தா பச்சரிசி மாவை ஊற்றிட்டாங்க. தண்ணியாகவே இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இது உடனே கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த கருவேப்பிலையும் ஏலக்காய் சுக்கையும் தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோத்துக்கு கைவிடாமல் கிளற முடியுமோ கிளறுங்க. ஏன்னா உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கும். பச்சரிசி மாவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பதம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கட்டியாக வரும்போது நான் என்கிட்ட கருப்பட்டி இருந்துச்சு, கருப்பட்டி போட்டுக்கிட்டேன். இல்லை கருப்பட்டி பிடிக்காதவங்க வெல்லம் போட்டுக்கலாங்க. நல்லா கிண்டுங்க. கிண்டுங்க. எவ்வளோ கிண்ட முடியுமோ கிண்டிட்டு வீட்டில் நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அப்படி நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா, நல்லெண்ணெய் பிடிக்காது, எங்களுக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காது அப்படிங்கிறவங்க நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் வீட்டில் நல்லெண்ணெய் தான் ஊற்றினேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் முதுகு மூட்டெல்லாம் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு, கை கால் வலி இருந்துச்சு. ஸோ நல்லெண்ணெய் ஊற்றலாம் அப்படின்ட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்றினேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு அல்வா பதத்துக்கு வரும். நீங்கள் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். நான் நல்லெண்ணெய் கம்மியாக தான் ஊற்றினேன். ஏன்னா பையன் பிள்ளைங்க சாப்பிடாது, நான் மட்டும்தான் சாப்பிடணும்னா ரொம்ப கஷ்டம் இது. ஸோ இந்த மாதிரி கட்டியாக வந்தோடனே இறக்கிக்கோங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.